வணக்கம். மார்க்கெட் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி, நேற்று நடந்த டெல்லியில் நடந்த நைட் ஒரு 7 மணி போல் வந்து எல்லாருக்கும் நியூஸ்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குண்டுவெடிப்பு காரில் 2 2 குண்டுவெடிப்பு நடந்ததா வந்து சொல்கிறாங்க. கார் குண்டுவெடிப்பு. அந்த கார் குண்டுவெடிப்பு நடந்ததில் வந்து அ அது காரில் வந்து தானா வெடிச்சதா? இல்லை வந்து எங்கேயாவது அந்த காரில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அது தீவிரவாத தாக்குதலுக்கான அந்த குண்டுகளை செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது வெடிச்சதான்னு தெரியல. ஸோ அந்த காருக்குள்ளே வந்து ஒரு 3 பேர் பயணிச்சதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூண்டாய் i20 கார் வந்து நேற்று வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது டெல்லி ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் போகும்போது சிக்னல் நிற்கும்போது வந்து வெடிச்சதாக வந்து சொல்கிறாங்க. 2 குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அதில். பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு 15 பேர் காசல்டிஸில் இது வந்து பக்கத்தில் லோக்நாத் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. நேற்று உள்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த குண்டுவெடிப்பு ரொம்ப சிவியராக இருந்தால் வந்து நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று மார்னிங்லேருந்து இந்த இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நேற்றுக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2900 கிலோ வந்து ஜம்மு காஷ்மீரில் ஃபரிதாபாத் பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு இதில் வந்து அந்த 2900 கிலோ ஹார்ட் டிஸ்க் செய்கிறதுக்கான மருந்து மூலக்கூறுகளை வந்து கைப்பற்றிருக்காங்க நேற்று. இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காஷ்மீரில் இருக்கிற ஃபரிதாபாத் சஹான்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து தகவல். ஸோ இது இது ஃபுல்லாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் வந்து நேற்று குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. ஸோ இது வந்து தீவிரவாத தாக்குதலா, இல்லை வந்து காரில் இருக்கிற சிஎன்ஜி பைப் வெடிச்சு நடந்திருக்கான்னு வந்து புலனாய்வுத்துறைகள் அப்புறம் வந்து எல்லா டீமும் வந்து அதில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து முழுமையான தகவல் வந்து சரியாக தெரிய வரல. நாடு முழுக்க வந்து இதனால் வந்து முழு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பீகாரில் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் இன்னைக்கு ஊட்டுப்பதிவு இன்றைக்கி இருக்குது. ஸோ அது ஒரு இது. அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹூண்டாய் கார் இருக்கு இல்லையா, அது வந்து ஹரியானாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கார் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் ஓனரோட பேர் வந்து பார்த்தோம் i20 கார் முகமது சல்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவர் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து அந்த காரை வந்து கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த விசாரிக்கிறதுக்காக அந்த முகமது சல்மான் ஃபஸ்ட்டு அந்த கார் வச்சுருந்தார் இல்லையா, அவரை வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதாவது தகவல் அந்த 2வது வித்தவரோட பேர் வந்து நதீம் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்க்க போனால் அந்த காரை வந்து குண்டுவெடிப்பு நடத்தணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து காரில் வந்து ஒரு 3 பேர் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ 3 பேர் வந்து இருக்கும்போது அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் ஒருத்தர் வந்து ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. குண்டுவெடிப்பு நடந்தால் அது வந்து ஓகே தற்கொலைப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் இருக்கும்போது அது வந்து அந்த 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லும்போது இது வந்து தீவிரவாத தாக்குதலாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரொம்ப இதுலேயும் இது வந்து விசாரணை போய்கிட்டு இருக்குது. அந்த காரோட டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் ரிஜிஸ்டர் பண்ணது HR26CE 7674 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஹூண்டாய் i20 வேரியண்ட் ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 15809 கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2014 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த வண்டி. ஓனர் பேர் வந்து முகமது சல்மான், சாந்தி நகர் குர்கானில் வந்து இருந்ததாக வந்து தகவல். கடைசியாக வந்து அந்த கார் வந்து யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அந்த கடைசி ஓனர் வந்து தாரிக் அப்படின்றவர்கிட்ட ஷம்பாரா வில்லேஜில் புல்வாமாவில் ஜம்மு காஷ்மீர் இருக்கிறதாகவும் வந்து அந்த i20 கார் வச்சு வந்து இப்போ அவர்கிட்ட தான் இருக்கிறதா வந்து தகவல். ஸோ இது சம்மந்தமாக வந்து பரபரப்பான சூழ்நிலை இன்டர்வியூஷன் போய்கிட்டு இருக்கு. டெல்லி இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் வந்து பரபரப்பான விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து என்னென்ன தகவல் அவங்க வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு மேற்பட்டதான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து கார் குண்டுவெடிப்பா, இல்லை தீவிரவாத தாக்குதலா, இல்லை வந்து இந்த குண்டுவெடிப்பு வந்து குண்டுகளை செஞ்சு எடுத்துகிட்டு போக வெடிச்சதா அப்படின்றத இனிமேல் தெரிய வரும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதனால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 40 பாயிண்ட் அது கேப் டவுனாகவும் இருக்கலாம், இல்லை கேப் அப்பாகவும் இருக்கலாம். 3மே நடக்க வாய்ப்பு உண்டு. ஒன்று ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங் ஒரு 20 ரொம்ப பெரிய கேப் டவுன் இருக்காது. இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு 20லேருந்து 40 புள்ளிகள் கேப் டவுனாக இருக்கலாம், இல்லைன்னா கேப் அப் 20லேருந்து 30 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனாகவும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் வந்து நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து 82 புள்ளிகள் அதிகரிச்சிருந்தது. ஹை பார்த்தோம் அப்படின்னா 25,653 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இறங்கி வந்து 25,574 நேற்று க்ளோசிங் வந்து இதுவாச்சு.
இதில் வந்து என்னென்னா இந்த ஹையை வந்து அதனால் தக்க வைக்க முடியல. 25,653 ஹையை வந்து தக்க முடியல. அதே மாதிரி 25,600க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து வந்திருக்கும். அதனால் அதே மாதிரி நேற்று வந்து பெரிய அளவில் நேற்று வந்து மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் பார்த்தா வெறும் ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்து நேற்று வந்து பெரிய அளவில் மார்க்கெட் வந்து நேற்று ஏற்றி விட்டோன்னு சொல்லலாம். வேறு பெரிய அளவில் எந்த செக்டரும் வந்து நேற்று வந்து இது பண்ணி நேற்று இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2% ஏற்றம். இது இன்ஃபோசிஸோட பைபேக் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. தேதி வந்திருக்கு 1,800 பைபேக் பண்ண போகிறதா சொன்னாலே. அதனால் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வரைக்கும் நேற்று வந்து கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ், HCL டெக், எம்ஃபோசிஸ், பொசிஷன் சிஸ்டம், ப்ரோ, எல்டிஎம் மைன்ட்ரி, ஓஎஃப்எஸ்எஸ், டிசிஎஸ் இந்த பங்குகள் தான் நேற்று வந்து மார்க்கெட்டை வந்து ஏற்றி விட்டு. அதுக்கு அடுத்த ஒரு சின்ன லெவலில் நிஃப்டி ஃபார்மா அதில் வந்து Q2 ரிசல்ட் வந்து நல்லா வந்ததுனால டொரண்ட் ஃபார்மா, ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா, அபாட் இந்தியா, ஐபிசி லேப், லாரஸ் லேப், அப்புறம் வந்து ஒக்கட் ஃபார்மா, கிளென்மார்க். ஸோ இந்த ஃபார்மா துறை சேர்ந்த பங்குகள்லாம் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்டையும் 1.5% கிட்ட ஐடி பங்குகளும் நேற்று மார்க்கெட்டை வந்து நேற்று ஏற்றி விட்டது. மீதி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான். மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%, கன்சூமர் ஒரு 30.36 கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட ரொம்ப இது. அதில் வந்து நிஃப்டி மீடியா நேற்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1% கிட்ட நேற்று சரிவு. மீதி எல்லாம் அதுக்கடுத்து பிஎஸ்சி பேங்க் நேற்று வந்து ஒரு பெரிய சரிவில் இருந்தது. எஃப்எம்சிஜி, கன்சப்ஷன், நெக்ஸ்ட் ரியாலிட்டி நேற்று இந்த துறை சார்ந்த பங்குகள் நேற்று வந்து நெகட்டிவில் இருந்தது. இது மெயினாக வந்து நிஃப்டி ஏறினதுக்கு காரணம் வந்து ஐடி துறை சேர்ந்த பங்குகள் தான். ஸோ இந்த ஐடி துறை பங்குகள் வந்து நேற்று பெருசாக ஏற்றி விடலை அப்படின்னா நேற்று வந்து நிஃப்டி வந்து நேற்று வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கும். நேற்று இதுதான் வந்து மார்க்கெட்டோட சினாரியோ நேற்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏறிச்சுன்னே தெரியல. ஒரு 263 புள்ளிகள் ஏறிச்சு. ஆனால் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் உள்ள பங்குகள்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணல நேற்று. அதுக்கான காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேற்று மார்க்கெட்டில் வந்து அது அட்வான்ஸ் பார்த்தா 1490 பங்குகள் வந்து அட்வான்ஸ் நேற்று. டிக்ளைன்ஸ் பார்த்தா 1629 பங்குகள் டிக்ளைன்ஸ் நேற்று. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான ஏதாவது நிஃப்டி டவுனில் முடிகிற மாதிரி சினாரியோ தான் நேற்று காமிச்சிருக்காங்க. ஐடி துறை பங்குகள் தான் நேற்று வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஏற்றம். அதே மாதிரி நிஃப்டி ஹை பார்த்தா அப்படி 109, நிஃப்டி லோ பார்த்தா 163 எங்கேயும் இருக்குது. அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் வந்து நேற்று வந்து அது வந்து இல்லவே இல்லை. நேற்று வெறும் 5 பங்குகள் அப்பர் சர்க்கியூட் அடிச்சு, லோவர் சர்க்கியூட் பார்த்தா ஒரு 3 பங்குகள் தான். அது மாதிரி அதே மாதிரி நிஃப்டி வந்து இப்போ இந்த சினாரியோ பார்க்கும்போது கன்சல்டேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேற்று அதாவது நிஃப்டியோட க்ளோசிங் வந்து நேற்று வந்து 25,600 அந்த ரேஞ்சில் நேற்று முடிஞ்சிருந்தது அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட நேற்று நம்ம எதிர்பார்த்தளவு வந்து ஓரளவு வந்து நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 263 புள்ளிகள் மட்டும் தான் ஏற்றம். பேங்க் நிஃப்டி பார்த்தா பெரிய ஏற்றம் இல்லை, ஒரு 60 புள்ளிகள் மட்டும்தான். நிஃப்டி 100 பார்த்தோம் 86 புள்ளிகள் ஏற்றம். மிட் கேப் ஒரு 281 புள்ளிகள் இது மிட் கேப். ஸோ அதான் நெக்ஸ்ட் நிஃப்டி ஏறினாலும் மிட் கேப் ஏறிருக்கு. மிட் கேப்பும் நெக்ஸ்ட் நிஃப்டி பெரிய லெவலில் ஏறி இருந்தாலும் பங்குகள்லாம் பெருசாக வந்து எந்த ஒரு பங்கும் வந்து இது வந்து பெருசாக ஏற்றம் கொடுத்த மாதிரி தெரியல. இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் நிஃப்டியில் 33 பங்குகள் வந்து நேற்று நிஃப்டியில் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதில் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஒரு 3 பங்குகள் 40 புள்ளிகள் 50 புள்ளிகள் ஏற்றி கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் வந்து பார்த்தோம்னா டிசிஎஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் 8 புள்ளிகள், 7 புள்ளிகள், ஐசிசி பேங்க் 7 புள்ளிகள், 8 புள்ளிகள், அதே மாதிரி எல்என்டி 8 புள்ளிகள், HDFC பேங்க் ஒரு 7 புள்ளிகள். ஸோ இதுதான் வந்து நேற்று சினாரியோ. அதே மாதிரி நெகட்டிவில் பார்த்தா ட்ரெண்ட் நேற்று வந்து கிட்டத்தட்ட 8% நேற்று வந்து இறங்கியிருந்தது. எட்டர்னல் அதே மாதிரி 1.5%, பவர் கிரேட்ஸ் நேற்று பெரிய லெவலில் ட்ரெண்ட் வந்து இறக்கம் நேற்று. அதே முக்கியமான வங்கி பங்கான SBI, ஆக்சிஸ் வங்கின்னு நேற்று வந்து ஒரு இறக்கத்தில் தான் இருந்தது. ஹிண்டால்கோ அதே மாதிரி ஒரு 0.60 மெட்டல் செக்டர் ஏறியிருந்தாலும் ஹிண்டால்கோ அந்த வந்து நேற்று வந்து அந்த பங்கு வந்து இறங்கியிருந்தது. இதை நேற்று பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நேற்று வந்து ஏற்றங்கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் கேலண்ட் இஸ்பாத் அப்படின்ற ஒரு பங்கு வந்து 19% ஏற்றம் இருந்தது. லூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி வந்து ஒரு 15% ஏற்றம் இருந்தது. பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா வந்து ஒரு 15% ஏற்றம் இருந்தது. டுவெல்த் பயோ எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா 14% ஏற்றம் இருந்தது. இந்தியன் மெட்டல் அண்ட் ஃபெரோஸ் அது 10% ஏற்றம் இருந்தது. ட்ரீம் ஃபோக்ஸ் ஒரு 9%, மிரஜ் சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் 9%, ராகோ ப்ரொடக்டிவிட்டி 9%, லக்ஷ்மி டென்டல் 8%, வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்டல் 8%, HPL எலக்ட்ரிக் அண்ட் பவர் 8%. ஸோ கிரேட் கார்பரேட், கிருஷ்ணா டைனாஸ்டிக்ஸ், காமதேனு இஸ்பாத், சவுத் வெஸ்ட் பினாக்கல், ரைகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், பசுபதி அக்ரிலான், இண்டிகோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ பார்த்தோம்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ் ஒரு 15% ஏற்றம் வருது. அதுமாதிரி HBL இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட ஒரு 12% ஏற்றம் வருது. வால்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு
10% ஏற்றம் இருந்தது. நேஷனல் அலுமினியம் அந்த Q2 ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வந்தது. அதனால நெல்கோ நல்லா ஒரு 10% ஏற்றம் இருந்தது. யூனோமெண்டா ஒரு 7%, டொரன் ஃபார்மா ஒரு 6%, ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா, நைக்கா வந்து நேற்று அதே மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ஒரு 6% ஏற்றம் இருந்தது. இன்ஜினியரிங் ஒரு 6%, ஹவாஸ் ஃபினான்சஸ் ஒரு 6%. ஸோ சொல்கிற மாதிரி பங்குகள் அப்படின்னா இந்த பங்குகள் மட்டும் தான் நேற்று பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் படிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20% நேற்று வந்து விழுந்திருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அவங்களுடைய நைஜீரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. $486 மில்லியன் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ராட் இருக்கிறதா வந்து சொன்னது காரணமாகவும் Q2 ரிசல்ட் வீக் Q2 ரிசல்ட் கொடுத்தது காரணமாகவும் நேற்று வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர்ஸ் நேற்று அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த துறையை நேற்று அடிச்சதுனால இந்த பங்கு நேற்று விழுந்ததுனால ஸோ அது கூட அந்த துறை சார்ந்த பங்குகளும் நேற்று நிறைய விழுந்திருந்தது. டிரான்ஸ்ஃபரில் பங்கு வந்து நேற்று விழுந்திருந்தது, நல்ல பங்கும் கூட. அதே மாதிரி ஆர்த்தி ஃபார்மாலே ஒரு 12% நேற்று விழுந்திருந்தது. இந்திரபிரசாத் மெடிக்கல் ஒரு 10% நேற்று விழுந்திருந்தது. கணேஷ் ஈகாஸ்வேர் ஒரு 9% நேற்று விழுந்திருந்தது. நியூஜென் கெமிக்கல்ஸ் ஒரு 9% விழுந்திருந்தது. எபிகிரல் லிமிடெட் ஒரு 8% நேற்று வந்து இறக்கம். சக்தி பம்ப்ஸ் ஒரு 8% இறக்கம். சங்வி மூவ்ஸ் ஒரு 8% இறக்கம். ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் அதே மாதிரி ஒரு 7% இறக்கம். பவுசர் லிமிடெட் ஒரு 15%, ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு 15%, அசோசியேட் ஆல்கஹால்ஸ் ஒரு 15%, எஸ்ஹெச் ஹெல்கர் கம்பெனி ஒரு 13% இறக்கம் இருந்தது. ஜேஹெச்எஸ் ஸ்வெண்ட் ரீட்டைல் அது ஒரு 12%, எஸ்டிஎல் நெட்வொர்க்ஸ் ஒரு 10%, ஆர்என்பி டெனிம்ஸ், அட்லாண்டா எலக்ட்ரிக்கல், டிரான்சர் லைட்டிங், ஜீனோசிகோ லைஃப் கேர், கிரீடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங், குவாலிட்டி பவர், பிகாடிலி ஆக்ரோ, புதும்ஜி பேப்பர், ஸ்ரீ அபிஷா ஹாஸ்பிட்டல், பக்கா, மணிபாக்ஸ் ஃபினான்ஸ், என்டிஆர் ஆட்டோ காம்பனன்ஸ், செக்மார்க் கன்சல்டன்சி, சம்பவ் ஸ்டீல் ஹியூஸ், முஃபின் கிரீம், அர்பன் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 6% இறக்கம். அது மாதிரி இந்த ஓரியன் டெக்னாலஜி, எக்ஸோரா டைல்ஸ், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக், கமர்ஷியல், ஸோ கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான பங்கு இந்த எலக்ட்ரோதம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 6% கிட்ட வரைக்கும் இது வந்து இறக்க கண்ட பங்குகளாக இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட் டவுன் வந்து முடிய போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுடைய ஜோ பைடன் கட்சியும் ட்ரம்ப்போட கட்சியும், அதாவது டெமோக்ராட்டிக்கும் ரிபப்ளிக் கட்சியும் பேசி வந்து இந்த இதை வந்து முடிவுக்கு கொண்டு வர மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. அங்கே இருக்க ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு 8 லட்சம் பேருக்கு வந்து சம்பளம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக ஒர்க் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக வந்து சம்பளம் ஒர்க் பண்ண காரணமாக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஏர் டிராஃபிக் அந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய இதெல்லாம் அந்த டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஏர் டிராஃபிக் வந்து கண்ட்ரோலில் வந்து அங்கே ஆள் இல்லாமல் ஒரு பெரிய கலபரமாக ஆயிடுச்சு. ஸோ அங்கே அதனால் ஏகப்பட்ட ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நேற்று அங்குள்ள பொதுமக்கள் வந்து பெரிய வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்ஸ் வந்து எங்கேயுமே வந்து போகலை. அங்கே இருக்கிற ஃப்ளைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பல மணி நேரம் தாமதம். இதெல்லாம் வந்து அவங்க அந்த அமெரிக்கன் சிட்டிசன் பீப்புள்ஸ் வந்து திக்காத குறை தான் வந்து ட்ரம்ப். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்புறம் இப்போ பேசி ஓரளவு வந்து இந்த இதை வந்து யூஎஸ் ஷட் டவுன் வந்து பேசி முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்க்கணும்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட ஒரு தீர்ப்பு. இந்த தாரிஃப் போட்டாலே எல்லா ஊருக்கும் அந்த தீர்ப்பு வந்து யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து யூஎஸோட சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த தீர்ப்பு வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளே வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த தீர்ப்பு வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக வந்தது அப்படின்னா எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பீகாரோட எலெக்ஷன் இருக்குது. ஸோ அது 14ஆம் தேதி ரிசல்ட். இது வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இது இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதனால் பெரிய இறக்கம் எதுவும் இருக்காது. இதனால் வந்து ஒரு 10-200 பாயிண்ட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நமக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் ஷட் டவுன் ஒரு 40 நாள் கடந்து வந்து முடிய போகுது. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லென்ஸ்கார்ட்டோட லிஸ்டிங் வந்தது. அதில் வந்து நேற்று பெருசாக எல்லாம் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட நேற்று வரும்போது வந்து 10% கீழே விழுந்து திரும்ப ஏற ஆரம்பிச்சு 3%, அதாவது ஒரு இறக்கம் வரும்போது 10% இறக்கம். அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து மேல் நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட 3% டிஸ்கவுண்ட்ல இருந்தது. அதுக்கடுத்து இது க்ளோசிங் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அந்த வந்த ரேஞ்சுக்கு வந்து 403 ரூபா ரேஞ்சில் வந்து இது வந்து க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 403 ரூபா க்ளோசிங் அப்படின்றது ஒரு நல்ல ரேட்டு. ஸோ யாராகிட்ட லென்ஸ்கார்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு வெளியில் வர்றது நல்லா தான் தெரியுது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுவும் நேற்று எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட பங்கு ஒரு 4% மேலே ஆகிட்டு இருந்து ஆங்கர் இது வந்து 50% இது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். லாக்இன் பீரியட் 50% குவான்டிட்டி வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று 18 லட்சம் ஷேர்ஸ் வந்து நேற்று 5 நாள் ஆவரேஜ் பண்ணியிருக்கதா வந்து தகவல். அதே மாதிரி Q2 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஜீனஸ் பவர், ஜீனோசிக்கோ லைஃப் கேர், ஹெச்பிஎல் இன்ஜினியரிங், விண்டேஜ் காஃபி, சம்பவ் ஸ்டீல், தங்கமயில் ஜுவல்லரி, ஜிஆர்எஸ்சி, லூமிஸ் ஆட்டோடெக், ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ், ஆனந்தராஜ், ஷேல் இன்ஜினியரிங், எஸ்எம்எஸ் ஃபார்மா, விமார்க், நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், பன்சால் ரூஃபிங், ஜியு எர்னிவா, கேரன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், டைமக்ஸ் குரூப், மாடர்ன் இன்சுலேட்டர், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், கேபி கிரீன் எனர்ஜி இன்ஜினியரிங், டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ், ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஜிஎஸ்எம் ஃபாயில்ஸ், ப்ரீவியஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், ரெடிங்டன்ஸ், அப்புறம் வந்து இன்டராக்ட் பில்டிங் சொல்யூஷன்ஸ், ப்ரீகால், லியூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டீப் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ட்ரிங் மெட்டோவர்ஸ், சாய் லைஃப் சயின்ஸ், ஏஜிஸ் ஓபக், சிசிஎல் ப்ராடக்ட்ஸ், இன்பிரான் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்எம்சி சுவிட்ச் கேஸ், எஸ்ஜிஎஸ் என்டர்பிரைசஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல், இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், அம்புஜா சிமெண்ட், இந்த பங்குகள்லாம் வந்து Q2 ரிசல்ட் ஓரளவு வந்து நல்லா கொடுத்துருக்கிறதா தெரிய வருது. ஓரளவு நேற்று வந்த Q2 ரிசல்ட் இந்த நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து டிஐசி வந்து நேற்று செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க. 4115 கோடி ரூபாய் நேற்று விற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து 5805 கோடி ரூபாய்க்கு இது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சினாரியோ இது வரைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருக்குது. நேற்று டெல்லி குண்டுவெடிப்பில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதட்டத்தோடு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் பதட்டம் வேண்டாம். மார்க்கெட் நல்லாவே இருக்கும், மார்க்கெட் நல்லாயிருக்கும். இந்த இது வந்து ஒருவேளை தீவிரவாத தாக்குதலாக இருந்தது அப்படின்னா ஒரு சில துறை சார்ந்த பங்குகள்லாம் வந்து நல்லாவே ஏற்றத்துக்குள்ளே வரலாம். அதில் வந்து நேற்றே வந்து இந்த ஏற்றத்துக்கு சில பங்குகள்லாம் வந்து பிடிஎல், ஜிஆர்எஸ்சி, ஹெச்ஏஎல் இந்த நிறுவன பங்குகள்லாம் இது வந்து டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்குகள்லாம் இது வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. இது வந்து தீவிரவாத தாக்குதலாம் அப்படின்னு சொல்லி முடிவாச்சுன்னா இந்த துறை சார்ந்த பங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த துறை சார்ந்த பங்கு ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. கவனிங்க. ஓகே, மார்க்கெட்டில் பதட்டம் வேண்டாம். எதையும் வந்து இப்போதைக்கு வந்து அவசரப்பட்டு விற்க வேண்டாம். எல்லா பங்குகளும் இந்த மார்க்கெட் வந்து ஏற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மிக கூடிய விரைவில் வந்து இந்த 26,250 அப்படின்றத வந்து ஆல் டைம் ஹையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பயணிக்குது. இந்த ஆல் டைம் ஹை உடைக்கும் போது நம்மள்கிட்ட இருக்க பங்குகள் ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் இந்த பங்கு நான் வாங்கிடுவேன், என் ரயில்வே துறை ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே ஏறல அப்படின்னு. எங்கிட்ட கூட ரயில்வே துறை ஸ்டாக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏறலை அப்படின்னு நான் வருத்தப்பட்ட எதுவும் விற்றுனாம கேட்டால் விற்கலை. என்கிட்ட எல்லா ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பங்குகள்லாம் அதான் பங்குகள் பயணிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா இது வந்து இதையும் ஒரு சொத்து மாதிரி தான் பார்த்தாங்க. ஒரு பிஸ்னஸ் பிளான் நம்ம வந்து ஷேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்படி பார்த்தா நம்ம வந்து இறங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சிருக்கும் போது இன்னும் லாபம் வரும்போது நம்ம தான் பெரிய லாபம் தான் நம்ம வந்து வருமானம் ஈட்ட போகிறோம். அதனால் எல்லா பங்குலையும் வச்சுருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அது மாதிரி இந்த நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. தேங்க்யூ.